ஓம் ஸ்ரீ மகாபரிவாசனம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அனுஷ மகோத்சவம் வருது, திங்கட்கிழமை அன்றைக்கி. என்ன விசேஷம்னா, நவராத்திரியில் வரக்கூடிய அனுஷ மகோத்சவம் இது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்தால 6 மணிலேருந்து ஆரம்பித்து கணபதி ஹோமம், ஆவஹந்தி ஹோமம், நட்சத்திர ஹோமம், நவக்கிரக ஹோமம், ஆயுஷ் ஹோமம், அதனோட கூட நவராத்திரிக்கான சிறப்பு ஹோமங்களாக ஸ்ரீ வாராகி மூலமந்திர ஹோமம், ஸ்ரீ ஸ்வயம்வரா பார்வதி ஹோமம், ஸ்ரீ சந்தான துர்கா ஹோமம், அதுக்கப்புறமா தீபாவளியோட சிறப்பு ஹோமங்களாக கங்கா மாதா ஹோமம், அன்னபூர்ணி ஹோமம் இதெல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 108 சுவாசினிகள் பூஜை, 51 கன்னியா பூஜை, 11 வடுக பூஜை. சுவாசினிகள் அப்படின்னா சுமங்கலிகள், 108 சுமங்கலிகள் கூப்பிட்டு அவளுக்கு சௌபாகிய திரவங்கள்லாம் கொடுத்து பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறமா 51 கன்னியா குழந்தைகள், கன்னியா குழந்தைன்னு சொல்லுவாள் இல்லையா, 51 கன்னியா குழந்தைகளை கூப்பிட்டு அவளுக்கும் அதேமாதிரி பூஜை பண்ணி சௌபாகிய திரவங்கள்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வடுக பூஜை, 11 வடுக பூஜை, பிரம்மச்சாரி குழந்தைகள், 11 பிரம்மச்சாரி குழந்தைகளை கூப்பிட்டு அவளுக்கும் அதேமாதிரி பூஜைகள்லாம் பண்ணி அவளுக்கும் திரவியங்கள்லாம் கொடுத்து பூஜை பண்ணுறோம். கங்கா மாதா ஹோமம். கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சதே சர்வ பாபேபியா விஷ்ணுலோகம் சகச்சதி அப்படிங்கிற ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னு கேட்டேன்னா, கங்கையில் ஸ்நானம் பண்ணால் எல்லா விதமான நம்ம என்னென்ன பாபங்கள் பண்ணோமோ எல்லா விதமான பாபங்களும் அதில் நாசமாயிடும். முச்சதே சர்வ பாபேபியா, எல்லா பாபங்களும் போயிடும். அந்தமாரி கங்காவோட மகத்துவத்தை சொல்கிறா அந்த கங்கா மாதா ஹோமம். அதுக்கப்புறமா அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வீராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி அப்படின்னு அன்னபூர்ணாஷ்டகத்தில் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். பரமேஸ்வரனே அன்னபூர்ணிகிட்ட பிக்ஷை எடுக்கிறார். அந்தமாரி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பூனல் போட்டோன்னா கூட பூனலில் குழந்தையெல்லாம் பவதி பிக்ஷாம் தேஹின்னு சொல்கிறா. அதெல்லாம் இதுலேருந்து வந்தது தான். எல்லாருக்கும் உலகத்துக்கே தாயார் முதல்ல அன்னபூர்ணாம்பாள் தான். அதனால் எல்லாருக்கும் அன்னங்கள்லாம் சமருத்தியாக கிடைக்கணுங்கிறதுனால பிரார்த்தனை பண்ணிட்டு அன்னபூர்ணா ஹோமம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வாராகி மூலமந்திர ஹோமம். எல்லாருக்குமே வாராகி அநேகமாக தெரிஞ்சிருக்கும். எங்கே பார்த்தாலும் இப்போ வாராகியோட பெருமை ரொம்ப ஓங்கி இருக்குது. அதனால் வாராகி மூலமந்திர ஹோமம் நடக்கிறது. அதுக்கப்புறமா ஸ்வயம்வரா பார்வதி ஹோமம். ஸ்வயம்வரா பார்வதிங்கிறது கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறதுக்காக ஸ்வயம்வரா பார்வதி ஹோமம். கல்யாணம் ஆனால் மட்டும் போகாது, காலத்தில் அவளுக்கெல்லாம் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக சந்தான துர்கா ஹோமம். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவள்லாம் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் வர்றதுக்காக சந்தான துர்கா ஹோமம் நடக்கிறது. அதுக்கப்புறம் சுவாசினி பூஜை, கன்னியா பூஜை, வடுக பூஜை. அதுக்கப்புறமா மகாபரிவாளுக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை, அது முடிஞ்சோம் அன்னதானம் எல்லாம் நடக்கிறது. எல்லாரும் இதில் கலந்துக்கோங்க, நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிறது தான், முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையோடு கலந்துட்டெல்லாம் எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் கண்டிப்பாக. அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா வித க்ஷேமங்களும் கிடைக்கும். பெரியவாளை பிரார்த்தனை இருக்கேன். ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மாபிரிவா சரணம் என்று எழுதுங்கள். வணக்கம்.